ரேஷியோன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அதாவது ஒரு பங்கினுடைய விலை அந்த பங்கு ஈட்டக்கூடிய லாபத்தை போல் எத்தனை மடங்கு வணிகமாகிறது அப்படிங்கிறது தான். ஒரு நிறுவனத்துல 10 பங்குகள் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து ரூ. 20 லாபம் ஈட்டுகிறது அப்படின்னா, அந்த ரூ. 20 வந்து யாருக்கு உரிமையானது? அந்த 10 பங்குதாரர்களுக்கு அல்லது 10 பங்குகளுக்கு உரிமையானது. அந்த 10 பங்குகள்ல ஒருத்தர் வந்து 4 பங்குகள வச்சிருக்கலாம். இன்னொருத்தர் 6 பங்குகள வச்சிருக்கலாம். 4 பங்கு வச்சிருக்கவருக்கு அதுல 40% போய் சேரும். 6 பங்கு வச்சிருப்பவருக்கு அதுல 60% போய் சேரும். அந்த ரூ. 20 அதற்கு உரிமையானவர் அவர். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4 பங்கு வைத்திருப்பவருக்கு அந்த ரூ. 20 ரூ. 8 வந்து சேரும். 6 பங்கு வைத்திருப்பவருக்கு ரூ. 12 அந்த லாபம் உரிமையாகிறது. மொத்தமா பாத்தீங்கன்னா 10 பங்கு. அப்ப பங்கு ஒன்று ஈட்டிய தொகை அப்படி லாபம் அப்படின்னு பார்த்தா ரூ. 2. லாபம் 10 பங்குகள், ஒரு பங்கு ஈட்டிய லாபம் ரூ. 2. 4 பங்கு வச்சிருக்கவர் ரூ. 8 போகுது. 6 பங்கு வச்சிருக்கவருக்கு ரூ. 12 போகுது. சோ இந்த பங்கு ஒன்று ஈட்டிய லாபம்ங்கிறது தான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இபிஎஸ். இந்த இபிஎஸ் போல் எத்தனை மடங்கு சந்தையில் அந்த பங்கினுடைய விலை இருக்குங்கிறது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ.